ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ஒரு டேக் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது அந்த லாங்குவேஜாக வேலை செய்யும். இப்போ இது வந்து HTML லாங்குவேஜ். HTMLக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக நம்ம அதுக்கு பின்னால் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும். இல்லை ஒன்றை வந்துட்டு முன்னால் ஒன்று பின்னாலன்னு சொல்லிட்டு மாற்றி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில கோடு வந்து ரன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மொத்த பேஜே வந்துட்டு ரன் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம முதல்ல ஸ்ட்ரக்சர் என்னன்றதை நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறமாட்டி அதை வந்து எதுக்கப்புறம் எதை வந்துட்டு கொண்டு வருது அப்படிங்கிறத ஒன்றா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு HTML கோடை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது HTML அப்படின்னு போட்டு அதை கேட்டதை இல்லை சிம்பிள் போட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ டேகை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாட்டி அடுத்து நீங்கள் போட போகிறது ஹெட்டு. ஒரு ஹெட்டு. இந்த ஹெட்டிங் வந்துட்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பாருங்கள், ஒரு வெப்சைட்டில் மேலே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு ஒரு வாட்டி யூடியூப்னா யூடியூப் அப்படின்னு வந்துருக்கும், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் அப்படின்னு வந்துருக்கும் இல்லையா? அதை நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கு முதல்ல ஒரு ஹெட்டிங்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா டைட்டில் போடுறீங்க. டைட்டில் அப்படின்னு போட்டு இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டுன்னு போடுறீங்க. இங்கே எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் போட்டு அதே இதை போட்டுற வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ ஹெட்டிங் எதுக்காண்டி ஓப்பன் பண்ணோம்? இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த லெட்டர் நம்ம போடணும், அதுக்காண்டி நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கு உண்டான வேலையை இப்போ முடிஞ்சு வச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, டைட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. டைட்டிலோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஹெட்டிங்கோட வேலையும் நமக்கு முடிஞ்சு போச்சு இல்லையா? ஹெட்டிங் நம்ம ஓப்பன் பண்ணதே அது வேண்டி தான். ஸோ ஹெட்டிங்கையும் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டு அதை அப்படியே எழுதிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஹெட்டிங்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எடுக்க போகிறது பாடி. பாடின்றது உள்ளுக்குள்ள நம்ம இன்னும் நிறைய எழுத வேண்டியது இல்லை. ஒரு ஹெட்டிங் மட்டும் நம்ம பண்ண போகிறது இல்லை, இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள பண்ண போகிறதில்ல. அதுதான் அந்த பாடி டேக்கை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாடி டேக் ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் இங்கேக்குள்ளே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்னும் கண்டினியூஸாக கோட் எழுத போகிறேன். என்ன கோட் அப்படின்னா பிஜி கலர். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். பிஜி கலர் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் அதுக்குள்ளே வந்து க்ரீன். இதில் நீங்கள் என்ன கலர் கொடுத்தீங்கன்னாலும் வேலை செய்யும். சும்மா நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட அது வேலை செய்யும். அது ஒரு கலரை வந்து அதுவாக எடுத்துக்கும். இதில் வந்து டெக்ஸ்ட்னு போட்டு டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எல்லோ. இதுக்கும் டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். டபுள் கொட்டேஷன் போட்டிங்கன்னா அப்படின்னா அந்த கலர் வந்து அங்கே ஸ்க்ரீனில் தெரியும், இல்லைன்னா தெரியாது, உங்களுக்கு வெப்பேஜில் வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து பாடி டேக் நம்ம ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இன்னும் நம்ம இந்த பாடிக்குள்ள எழுத வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதனால நம்ம அப்படி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது உள்ளுக்குள்ளே என்ன எழுதுறோம்னா டெக்ஸ்ட்டுன்னு போட்டோம். அப்போ டெக்ஸ்ட்டுன்னு எதனா ஒரு டேக் போடணும்ல, அதுதான் ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக்கில் H1 அப்படின்னு போட்டு நான் வந்து ஒரு டேக் போடுறேன். இப்போ வந்து போட்டு H1 டேக் வந்து சைஸில் பெரிய டேக்கு. நம்ம இந்த மேலே மெயினாக வந்து டைட்டில் போடுறோம்ல, அது மாதிரி இது இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பெருசாக வந்துடும். அதுக்கடுத்து H1 அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது அதே மாதிரி தான். ஸ்லாஷ் போட்டு H1 போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து H2 டேக் வந்து இதில் இதோட சின்னதாக வரும் டெக்ஸ்ட்டு. அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறோம். H2 H3 டேக் இது இன்னும் சின்னதாக வரும், இதை காட்டிலும் சின்னதாக வரும். அதுக்கப்புறமேட்டி அதையும் க்ளோஸ் பண்ணுறோம். H3 இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன எழுதியிருக்கோம்? ஒரு பிஜி கலர் மாற்றிட்டோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எல்லோ கலருக்கு மாறி இருக்கும். அதில் 3 டெக்ஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அந்த 3 டெக்ஸ்ட் வந்துட்டு கோட்னு வந்துருக்கும். அதில் ஒன்று பெருசாக, அடுத்தது அதோட சின்னதாக வந்துருக்கும். அடுத்தது நம்ம எழுத போகிறது ஒரு பேராகிராஃபாக நம்ம எழுத போகிறோம். இந்த இடத்துல நம்ம நிறைய எழுதணும். அதுக்கு வந்து எனக்கு பேராகிராஃப் வேணும். அப்படின்னா அந்த பேராகிராஃபுக்கு ஃபஸ்ட்டு எழுதுறது பி. இந்த பியில் வந்துட்டு நடுவில் என்ன எழுதுறோம்னா
we are ready for the future. ஓகே, இந்த மாதிரி வந்து எதுனா எழுதுகிறோம். எழுதிட்டு அதை க்ளோஸ் பண்ணணும்னா அதே தான் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம இங்கே வரி வரியாக எழுதுறது எல்லாமே வந்து ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இங்கே வந்துடும். இப்போ நம்ம இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இன்னும் இதோட முடியல. இன்னும் இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும்னா இங்கே வந்து என்னென்ன க்ளோஸ் பண்ணியிருக்கோன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து HTML ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஹெட்டிங்கை போட்டு டைட்டிலில் ஓப்பன் பண்ணி டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹெட்டிங்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடிக்கு இன்னும் க்ளோஸ் பண்ணலை. H1 டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் H2, H3, P எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணாத விஷயம் என்ன, பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணல, அதுக்கப்புறம் HTML டேக்கை க்ளோஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பாடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறமாட்டி கடைசியாக தான் நீங்கள் வந்து HTML டேக்கை க்ளோஸ் பண்ணணும். எப்போ வந்து இதுக்கு மேலே வந்து போட்டுறக்கூடாது. மேலே போட்டிங்கன்னா வேலை செய்யாது, பாடியாக வேலை செய்யாமல் போயிடும். இதுக்கு இந்த டேக்குக்கு இதுக்கு மேலே போட்டிங்கன்னா பாடி வேலை செய்யாமல் போயிடும். அதனால் கடைசியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஒரு கோடை நான் எது முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்துறது தான் வந்து கடைசி HTML போட்டு முடிக்கிறீங்க. அதை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணும்போது இங்கே வந்து என்னென்னலாம் வரும்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அப்படியே வரிசையாக வந்து வரும். அதில் வந்து பேராகிராஃபும் வந்துடும். பேராகிராஃபும் கீழே வந்துடும். ஸோ டைட்டில் இங்கே வந்துருச்சு. பேக்ரவுண்டு க்ரீன் ஆகிடுச்சு. டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், 3 டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். கோடுன்னு இந்த இடத்துல கோடு அப்படி 3 வரும். ஒன்று பெருசாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பேராகிராஃபும் ஃபுல் பேராகிராஃப் வந்துடும். அதுவும் எல்லோட தான் இருக்கும் டெக்ஸ்ட்டு. நீங்கள் உங்களுக்கு அந்த பேராகிராஃப் மட்டும் வேணும்னா அதுக்கு மட்டும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் நீங்கள் டெக்ஸ்ட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்தது வந்து பாடியை போட்டு நம்ம பாடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் நிறைய இதுகள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அப்படியே வரிசை பண்ணணும்னா பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எதில் எழுதியிருப்பீங்கன்னா நோட் பேடில் எழுதியிருப்பீங்க இல்லையா. அந்த நோட் பேடில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் கோடே இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கோடை அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதை வந்து டாட் போட்டு HTML அப்படின்னு சேவ் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ணுற இடத்துல கேட்கல என்னென்ன சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை என்ன வேணால் போட்டுக்கலாம். பேசிக் இல்லை வந்துட்டு சாம்பிள் கோட் அப்படின்னு போட்டு சாம்பிள் அப்படின்னு போட்டு .html அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் வச்சு போட்டிங்கன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்துடும். மைக்ரோசாஃப்ட் ஐக்கான் வரலாம், இல்லைன்னா க்ரோமோட ஐக்கான் வரும். கீழே வந்து உங்களோட ஃபைலோட நேம் வந்துடும். நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஒரு வெப்பில் வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அது மாதிரி வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட கோடு வந்து ரன் ஆகும்.